Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு தங்கம் விக்கிற விலையில தங்கத்துல எந்த நகையெல்லாம் வாங்க முடியாதோ அதெல்லாம் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்ல இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஷூட் பண்ணது எலைட் ஷோரூம்ல கிடையாது. இந்த பழைய பில்டிங் சரவணா ஸ்டோர் தங்க மாளிகையில 5th ஃப்ளோர்ல ஷூட் பண்ணியிருக்கோம். வீவர்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக என்னை கேட்டது இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்ஸ் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒடியானம் கலெக்ஷன், நெத்திச்சூட்டி, சின்ன சின்ன பண்டன்ட்டு, டாலர்ஸு இதெல்லாம் கூட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆன்டிக் இயரிங் பாருங்கள், பெருமாள் வச்சு சூப்பராக அமேசிங் லுக்கில் இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் பேர்ல்ஸு, எமரால்டு பேர்ல்ஸுமே கூட கொடுத்து காம்பினேஷன்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு மாடல். எல்லாமே உருவம் வரக்கூடிய ஆன்டிக் இயரிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் தாயாரோடைய பக்தியாக இருப்பீங்க அண்ட் பெருமாள் டிவோட்டிஸாக இருப்பீங்க. பொதுவாக வெள்ளியே லக்ஷ்மிக்கு உகந்த ஒரு பொருள் தான். அதிலே அவங்களுக்கான உருவம் பதிச்சு பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இப்போ நம்ம பார்க்குறதுல பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி தாயார் நடுவில் இருக்காங்க. நிறைய அந்த ஒரு ஒயிட் ஸ்டோன், ரூபி ஸ்டோன் அண்ட் ஒரு மேலே பார்த்திங்கன்னா இயரிங்கில் நடுவில் ஒரு எமரால்ட் ஸ்டோன்னு சுற்றி ரூபி ஸ்டோன் வச்சு நல்ல அமேசிங் லுக்கில் இருக்குது. ஒர்க்மேன்ஷிப்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களுக்கு கொச்சன்னு வேணான்னா இந்த மாதிரி சிம்பிளான இயரிங்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹெவி வெயிட்டான ஆன்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம தங்கத்தில் வாங்கும்போது நிறைய சேதாரம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ தங்கம் விற்கிற விலைக்கே நம்மளுக்கு அவ்வளோ ப்ரைஸில் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் 100 வருஷமானாலும் தலைமுறை தாண்டியும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ நம்ம பார்க்கறதுலாம் கோல்டு பிளேட்டட் சில்வர் சாந்த்பலி டைப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே வெள்ளி நகைகள். அகைன் சொல்கிறது காரணம் எனக்கே ஒரு டவுட்டு, எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு இயரிங்ஸ் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் ரிப்பீட் பண்ணுறேன். எல்லாமே பிரைட்ஸும் சின்ன எங்கல்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கு. எங்களுக்கு எதுவும் இல்லையான்னு அம்மாக்கள்லாம் வருத்தப்படாதீங்க, தொடர்ந்து வீடியோவில் வருது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைங்க, எனக்கு இன்னுமே சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரணும், லைக் பார்த்தீங்கன்னா பாகுபலியில் போட்டிருக்க மாதிரி, ஹீரோயின்ஸ் போட்டிருக்க மாதிரி வேணும், இல்லை பொன்னியின் செல்வன் படத்தில் வர மாதிரி போட்டிருக்க மாதிரி வேணும்னா நீங்களுமே கவலைப்படாதீங்க. சூப்பரான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஜுவல்லில் எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கூட கீழே வர அந்த ஜிம்கியோட மாடல் கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்குது. மேலே ஒரு 2 அணம் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு நகாசு டைப்பில் பார்த்துட்ருக்கோம். இதில் வெறும் பேர்ல்ஸ் மட்டும் சுத்தீரும் தொங்குறது அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே கம்பலில் அழகாக லக்ஷ்மி விட்டுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடி அதே மாடல் ரிப்பீட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு வியர் பண்ணும்போது இன்னுமே நல்ல கம்ஃபர்ட் லெவலில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் சூப்பரான இன்னொரு மாடல் பார்த்துட்ருக்கோம். இதில் கீழே ஜும்காஸில் உருவம் வந்திருக்கு. அகைன் கீழே சுற்றி அந்த பேர்ல்ஸ் வந்திருக்கு. அந்த பேர்ல்ஸ்லாம் ரியல் பேர்ல்ஸுங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோன்ஸுமே ரியல் ஸ்டோன்ஸ் தான். இதெல்லாம் நம்ம கோல்டு ஜுவல்ல வாங்கும்போது எப்படியுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட போயிடுங்க. ஆமாங்க, தங்கத்தோட வெயிட்டு, அந்த ரூபி, அந்த பேர்ல்ஸோடைய அந்த மதிப்பு எல்லாம் சேர்த்துமே அந்த காஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எங்களால் வாங்க முடியாதுங்க, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நிறைய பேர் அட்ரஸ்லாம் கேட்பீங்க. நான் வீடியோட ஃப்ரண்ட்லேயே சொல்லிட்டேன். இது சரவணா ஸ்டோர் தங்க நகை மாளிகை பழைய பில்டிங்கில் 5th ஃப்ளோரில் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்டிக் ஜும்காஸ்லாம் எப்போயோ வந்துடுச்சுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக காட்டுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்.
இது பாருங்கள், லக்ஷ்மி வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ளாட் டைப்பில் கோபுரம் கான்செப்டில் நடுவில் வந்து கோயில்களில் லக்ஷ்மி விட்டுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ரியல் பேர்ல்ஸில், அதுவும் இல்லாமல் கோல்டன் பீட்ஸ் கீழே வச்ச மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த ரூபி பேர்ல்ஸுமே நடுவில் இருக்கிறது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. கலர்ஸ் வந்து காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. மேலேயுமே வந்து உருவம் இருக்குது, லக்ஷ்மியோட உருவம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து பெரிய ஜும்காஸ் கலெக்ஷனுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கோல்டில் வாங்கினோம்னா ரொம்ப ஹெவி காஸ்ட் ஆகுங்க, ரொம்ப சேதாரம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம சில்வர் ஜுவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசேல் வேல்யூவும் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்வர் ஜுவல்ஸ் வாங்குறமே இந்த ஆன்டிக் ஃபினிஷிங்லாம் போயிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். உங்களுக்கும் அந்த கவலையே தேவையில்ல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்டிக்கோடைய அந்த பாலிஷுமே வந்து இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரீபாலிஷுமே இங்கே வந்து பண்ணியிருக்கலாம். அண்ட் கம்ப்ளீட்லி இது நோ ப்ரமோஷன். நம்ம வீவர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம ஜிஆர்டி வீடியோவில் போட்டிருப்போம் சில்வர் கலெக்ஷன். அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்டிக் இயரிங்ஸ் கலெக்ஷன் போடுங்க. அண்ட் வந்து இன்னொரு வீவர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தங்க நகையில் எதெல்லாம் வாங்க முடியாதோ அதெல்லாம் வந்து சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து ஜிஆர்டி அந்த சில்வர் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. மேலே ஸ்க்ரீனில் பாருங்க, அந்த ஐ கார்டில் கொடுத்துருக்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஜும்காஸ் கலெக்ஷன் நகாசு டைப்பில் வர ஜும்கா கலெக்ஷனுமே ஒரே மாடல் தான். பட் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஆகுது. பட் வந்து வெயிட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரி ஆகுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணும்னா ரெண்டுத்தில் எது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வருமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கீழே வரக்கூடிய அந்த ஜும்காஸோட அந்த கூட டைப்பில் இருக்க மாடல் பாருங்கள், அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ரொம்ப பெரிய செட்டு இது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, உள்ளே கூட காமிச்சிருக்கேன். ஃபினிஷிங் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ வீவர்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இந்த மாதிரி தேடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த திருகாணிலாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோங்க, நீங்கள் இதையே வந்து ரிப்பீட்டடாக காட்டுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரேயில் பாருங்கள், நம்ம விரும்புகிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என் கண்ணில் பட்டுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் ஆன்டிக்லாம் வந்து அந்த மாதிரி திருகாணி தான் வரும். பட் வந்து ஒரு 3000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பார்த்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அகைன் வந்து உருவம் வச்சு, மேலே வந்து அன்னம் வச்சு, கீழே அதே மாதிரி பேர்ல்ஸ் வச்சு இருக்கு. பட் வந்து பின்னாடி திருப்பி பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியம், ஒருவேளை ரியலாக கோல்டில் தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டேன். இல்லை மேம், இது வந்து சில்வர் கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சூப்பரான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, அட அவளுக்கு என்னப்பா மாமூல் சூப்பராக நிறைய வருது போல், அதான் போட்டுட்டு ஜொலிக்கிறா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் காதுபட பேசுவாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு அம்மாக்கள் அக்காக்கள், நீங்கள் கவலையே பட வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஒரு 50 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சிங்க, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறீங்களே, எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், கீழே கொச்சன்னு தொங்காமல் ரியலாக வந்து கோல்டில் பீட்ஸ் வர மாதிரி வச்சு நல்லா வந்து ஒரு மெச்சூரிட்டியாக போட்டு நல்லா அழகாக போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடியுமே வந்து திருகாணி கோல்டில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா இது வெள்ளி நகை நம்பவே மாட்டாங்க. அண்டு இதை பார்க்கும்போது நம்ம ஒருவேளை ரியலாக டைமண்ட் அந்த ட்ரேல இருக்கிறத தான் பார்க்குறோமோ இப்போ அப்படின்னு எனக்கே டவுட் வந்துடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் டைமண்டில் பண்ண மாதிரி நம்ம அம்மாக்கெல்லாம் போடுற மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன். அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு 1300 விலையில் பார்த்துருந்தேன். நானே வந்து இதை எங்கள் அம்மாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு நினச்சேன். இப்போது வீவர்ஸ் கேட்ட மாதிரி சூப்பரான சில்வர் கோல்டு பிளேட்டட் ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்.
இப்போது ஒட்டியானம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியலாக வந்து நம்ம கோல்டில் பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். அகைன் நான் சொல்கிறது தான், நம்ம பட்ஜெட்டை மீறி போகும். என்ன தான் வந்து நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அதில் அந்த காசை போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வராது. ஸோ வந்து இந்த மாதிரி சில்வரில் பண்ண வச்சுருக்கக்கூடிய இந்த ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடிய விலையில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய சில்வர் கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸ்லாம் நான் வந்து நிறைய ஷாப்பில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 1 lakh rupees வரைக்கும் கூட நான் ஒட்டியானம் பார்த்துருந்தேன். என் மனசில் தோணுது, ஏன் அதுக்கு நம்ம கோல்டுலே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இங்கே வந்து ஒரு 5,000 அந்தமாரி ரேஞ்சில் இருந்தே நிறைய ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன், இன்னுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட நிறைய வச்சுருப்பாங்க. வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய ஒரு வீவர் கூட என்னை கேட்டிருந்தாங்க, பின்னாடி எக்ஸ்டென்ஷன் கார்டோடு வரக்கூடிய ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. விவர் உங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் வந்து இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து அப்படியே ஒரு நடுவில் வந்து உருவம், அகைன் வந்து மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சு அண்ட் ரிப்பீட்டடாக அன்னமோ பட் அப்படி இல்லைன்னா பீகாக்கோ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இப்போ காட்டுற ஒட்டியானம் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்டென்ஷன் கார்டு இருக்குது. எக்ஸ்டென்ஷன் கார்டு ஃபஸ்ட்டு இப்போ பார்த்த அந்த மாடலில் மட்டும் அது கிடையாது. அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஹெவி வெயிட் வேணாங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கயிறு கூட வாங்கி கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா செயின் கூட நம்ம மேக் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து வெள்ளியில் வந்து சாரீ பின் நிறைய பேர் விரும்புவாங்க. சாரீ பின்லாம் வந்து கோல்டில் வாங்குற அளவுக்கு வந்து யாருக்கும் மனசு வராது. ஸோ வந்து வெள்ளிலையுமே நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளெல்லாம் வந்து டிசி டைமண்ட்லாம் வச்சு நல்ல டைமண்ட் லுக்கில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பீகாக் கலெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து பெண்டன்ட். அண்ட் மேலே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டு வரிசையில் பார்க்குறது வந்து நெத்திச்சுட்டி கலெக்ஷன்ஸு. இதுலுமே வந்து ஒரு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து நம்ம ஷார்ட் செயினில் கூட கோத்துக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் கலெக்ஷன், டாலர் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அண்டு வந்து இது மாதிரி நம்ம கோல்டில் வாங்கினோம்னா 1-2 மாடல் தான் வாங்க முடியும். பட் இதில் வந்து நிறைய நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன டிஃப்ரெண்ட்டான மாடல் இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம மூக்கில் போடக்கூடிய அந்த புல்லாக்கு மாடல் தான் இது. இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் கூட சில்வரில் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம சரவணா ஸ்டோரில் வந்தோம்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது முதல்ல டாலர் கலெக்ஷன்ஸ் தான். டாலர்லேயே வந்து நிறைய அமேசிங்காக விதவிதமாக பண்ணி வச்சுருந்தாங்க. கோல்ட்லனா 1-2 தான் யூஸ் பண்ண முடியும். பட் சில்வர்லனா இந்த மாதிரி ஒரு 600 ரேஞ்சஸில் நிறைய நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா மாற்றி மாற்றி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். என்ன வீவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் வீடியோ பண்ணலாம் அண்ட் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இதே சரவணா ஸ்டோரில் கோல்டு கலெக்ஷன், தாலி முகப்பு செயின் அண்டு சில பேர் வந்து பிளாக் பீட்ஸ் கலெக்ஷன்ஸுமே செயினில் வர மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. அண்டு ஜிஆர்டியில் எந்த கிஃப்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குக்வேர் மாதிரி இருக்கும், அந்த மாடல் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அகைன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் சூப்பரான கண்டென்ட்டு, நிறைய கோல்டு ஜுவல்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.